अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्वन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடநாட்டு திருப்பதிகளையெல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாடுகளிலே எம்பெருமான் ஓரிடத்திலே ஆசிரம ரூபியாய் எழுந்தருளியிருக்கிறான், ஓரிடத்திலே சால கிராமமாய் எழுந்தருளியிருக்கிறான் என்று அந்தந்த நிலைகளிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானையே அனுபவித்தவர். திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அந்த திருவேங்கடமுடையானை அனுபவிக்க தொடங்கினார். 40 பாசுரங்களாலே அந்த திருவேங்கடமுடையானை அனுபவித்தார். அதிலே பெரிய திருமொழியினுடைய 8வது திருமொழி, அதிலே அந்த திருவேங்கடமடை நெஞ்சமே என்று தம்முடைய நெஞ்சை சொன்னார். அப்படியே திருவேங்கடமலைக்கு நெஞ்சத்தோடு சென்று பார்த்தால் அங்கே இருக்கிற எம்பெருமான் வாய் திறந்து இவரோடு பேசவில்லையே, இவரை கட்டி அணைத்துக் கொள்ளவில்லையே, இவரை வாரும் என்று சொல்லவில்லையே என்று நினைத்தார் ஆழ்வார். தாம் செய்திருக்கிற பாவங்கள் காரணமாகத்தான் எம்பெருமான் தன்னோடு இப்படி உறவாடவில்லை என்று நினைத்தவர் அந்த பாவங்களை எல்லாம் விண்ணப்பித்து அவற்றையெல்லாம் நீயே மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டருள வேணும் என்று இப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு அந்த திருநாமமே வேங்கடஹா என்றால் வேம் கடதி என்னால் அந்த பாபங்களை எல்லாம் போக்குகிறவன் என்பதுதான் அந்த திருநாமத்திற்கே பொருள். ஆஹா, வேங்கடஹா என்றால் பாவங்களை போக்குபவன் என்ற பொருள் கிடைத்ததல்லவா? அந்த பாவங்களை நீ போக்க வேண்டாமா என்று தாம் செய்த பாவங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விண்ணப்பித்துக் கொள்ளுகிறார். எம்பெருமானை சரணமடைகிற பொழுது பாவங்களை எல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றே சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று ஒருத்தன் சொல்லிக்கொள்ள வேணுமாம் எம்பெருமானை சரணமடைகிற பொழுது. ஆகையினாலே திருமங்கை ஆழ்வார் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார். இதற்கு முன்னாலே நான் எப்படி இருந்தேன் என்று முதல் 2 பாசுரங்களிலே தாம் அந்த காமபரவசராய் யார் யாரிடத்திலோ ஈடுபட்டு கடந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகு 3ஆம் பாசுரத்திலே அப்படி காமபரவசராய் ஈடுபட்டிருக்கிற ஆழ்வார் அந்த காமத்தின் காரணமாக தாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி அமைந்தன என்பதை அதையும் மேலே தெரிவிக்கிறார் 3ஆம் பாசுரத்திலே. உயிரை புலிக்கோளன் நிலாமையினால் என்னேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் உன்னே நமதிர் குளிர் மாமரவேங்கடவா அன்னே வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே. தாம் எப்படி இருந்த தம்முடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறோம் தாம் என்பதை தெரிவிக்கிறாராம். கொன்றேன் பல்லுயிரை என்று உலகத்திலே எத்தனை உயிர்கள் உண்டோ அத்தனை உயிர்களையும் நான் ஹிம்சை செய்தேன். ஒரு உயிர் மிச்சம் வைக்காமல் மீதி வைக்காமல் எல்லாவற்றையும் கொன்றேன் என்கிறார். கொன்றேன் என்னால் இப்படி உலகத்திலே இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் கொல்லுவதையே இயல்பாக நான் கொண்டிருந்தேன். ஏன் அப்படி கொன்றதற்கு என்ன காரணம்? யாரும் ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அல்லவா? நீர் ஏதோ செயல்களை செய்திருக்கிறீர் என்றால் அதற்கு ஏதேனும் ஒரு கருத்து இருக்க வேண்டுமே, எதற்காக அப்படி செய்தீர் என்று எம்பெருமான் கேட்டானான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் நான் உயிர்களை கொன்றேனே தவிர கொன்றதற்கு இன்ன குறிக்கோள் என்று எனக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது தீயவர்களை கொல்ல வேண்டும், தீய மிருகங்களைத்தான் கொல்ல வேண்டும் என்று அங்கே ஏதாவது ஒரு விதி வைத்துக் கொண்டேனா என்றால் அப்படி அல்ல. என் மனம் போனபடி நான் காரியம் செய்தேன். குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்று இப்படி வழியிலே வருபவர்களை எல்லாம் அச்சமுறுத்தி அவர்களையும் கூட நான் கொன்றேன் என்று தெரிவிக்கிறார். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால். சரி, அப்படி இருக்கட்டும். இப்படி நீர் வதம் செய்தாலும் கூட யாரேனும் உம்மிடத்திலே வந்து முன்னாலே நின்று கொஞ்சம் யாச்சித்தால், இரக்கம் தோற்ற நின்றால் அவர்களுக்கு என்றாவது நீர் கருணை காட்டி இருக்கிறீரா என்று எம்பெருமான் கேட்டான் போலும். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்றேனும் இனிதாக உரைத்தறியேன். என்றேனும் இறந்தவர்க்கு இனிதாக உரைத்தறியேன். யாராவது ஒருத்தன் என்னிடத்திலே வந்து ஏதாவது கொஞ்சம் தானம் கேட்டாலும்
அல்லது இப்படியும் கொள்ளலாம், ஒருத்தனை கொல்லுவதற்கு என்று இவர் மிகவும் வேகமாக செல்லுகிறார், தான் கொன்றேன் பல்லுயிரை என்றார் அல்லவா. அப்பொழுது அவன் மிகவும் இவன் நெஞ்சிலே இரக்கம் பிறக்கும்படியாக, ஐயோ நான் பிள்ளை குட்டிக்காரன், என்னை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்கிறது என்று நீ ஒன்றும் செய்து விடாதே என்றெல்லாம் அவன் கெஞ்சினால் எப்பேற்பட்ட கடுமையான ஹிருதயம் படைத்தவனுக்கும் கூட கொஞ்சம் ஹிருதயம் நெகிழ்ந்து விடுமாம். ஆனால் நான் அப்படி அல்லன் என்கிறார் திருமங்கி ஆழ்வார். தம்மை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்? என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். யாரேனும் வந்து என்னிடத்திலே இறந்தார்களானால், யாச்சகம் கேட்டார்களானால் அவர்களுக்கு இனிதாக உரைத்தறியேன். இனிதாக நான் ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. தப்பித்தவறி என்னிடத்திலே யாச்சகம் கேட்பதற்கு ஒருவர் வந்தாலும் கூட, அப்பா இப்பொழுது என்னிடத்திலே ஒன்றுமில்லை, பிறகு நான் என்னிடத்திலே இருக்கிற பொழுது கொடுக்கிறேன், இப்பொழுது நீ போய் வா என்று சற்று அப்படி தன்மையாக பதில் சொல்லி அனுப்பலாமே, கிடையாது. அவன் அச்சப்படும்படியாக இனிமேல் இந்த அகத்தினுடைய வாசலிலே வந்து நிற்கக்கூடாது என்று நினைக்கும்படியாக அவனை மிக கடும் சொற்களால் என்றோ நான் வைத்து அனுப்பிவிட்டேன். ஆக என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன், இப்படி நான் ஒன்றுமே செய்ததில்லை என்கின்றார். ஆனால் அந்த எம்பெருமான் இவருக்கு மாறாக அவன் எழுந்தருளிருக்கிற இடம் அது எப்படிப்பட்டது என்றால், குன்றே மேகமதிர் குளிர் மாமலை என்று குன்றுகளெல்லாம் ஏய்ந்து அப்படி மிகவும் ஓங்கி வளர்ந்திருக்கின்றனவாம். அந்த ஓங்கி வளர்ந்திருக்கிற அந்த குன்றினுடைய உச்சியிலே மேகங்கள் எல்லாம் வந்து படுகின்றனவாம். அந்த படுகின்ற மேகங்கள் என்ன செய்கின்றன என்றால் அப்படியே இடி இடித்து அப்படி முழங்குகின்றனவாம். இப்படி அந்த திருவேங்கடமலையினுடைய இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். குன்றே மேகமதிர் குளிர்மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன். அன்றே வந்தடைந்தேன், அன்றே என்னால் இன்றே என்று நாம் பொருள் கொள்ளலாம். மிகவும் அழகாக பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகின்றார். நான் கொன்றேன் பல்லுயிரை, நான் குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் என்றெல்லாம் ஆழ்வார் சொன்னாரே, இது எப்பொழுதோ ஒரு கால் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு ஆழ்வாருக்கு அனுதாபம் ஏற்பட்டு மனம் திருந்தி அப்புறம் பெருமாளிடத்திலே வந்தாரா என்றால் இல்ல, கொன்றேன் பல்லுயிரை அன்றே வந்தடைந்தேன் என்று பொருள் கொள்ளும்படியாக நான் கொன்றேன். அந்த கொன்ற கையினுடைய அந்த கையிலே என்னுடைய ரத்தம் கூட காயவில்லை. இப்படி நான் உயிர்களை கொலை செய்த என்னுடைய கையிலே அந்த உயிர்களுடைய ரத்தம் கூட இன்னும் உறையவில்லை. ஆனால் அந்த உதிர கையோடு இப்படி நான் உன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணுகிறேன் என்று சொல்லுவதனாலே என்ன பொருள் கிடைக்கிறது என்றால், அந்த அபச்சாரங்கள் அபராதங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிற காலத்திலேயும் கூட அனுதாபம் பிறப்பதற்கு முன்னாலே வந்து சரணாகதி பண்ணினாலும் எம்பெருமான் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுகிறான். அனுதாபம் பிறந்த பிற்பாடுதான் வர வேண்டும் என்பது கூட இல்லை என்பதைத்தான் இந்த பாசுரம் காட்டுகிறது என்று தெரிவிக்கிறார். அன்றே வந்தடைந்தேன் என்றால் அப்பொழுதே வந்து அடைந்தேன். நான் அபராதம் பண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே அப்படி ஆர்திராபராதியாக வந்தடைந்தேன். அடியேனே ஆட்கொண்டவர்களே, இருந்தாலும் உன்னுடைய கிருபையை பார்த்து என்னுடைய பாவங்களை பார்த்து என்னை நீ தள்ளிவிட்டு விடக் கூடாது. உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை நீ ரட்சித்தருள வேணும் என்று அடியேனை ஆட்கொண்டருளே என்று இந்த 3ஆம் பாசுரத்திலே தெரிவித்தவர். மேலே 4ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் எத்தனை குலங்கள் உண்டோ அத்தனை குலத்திலேயும் பறந்து அத்தனை பாவங்களையும் செய்திருக்கிறேன். என்னிடத்திலே நன்மை என்பது எதுவுமே இல்லை, என்னை நீ ஏற்றுக்கொண்டருள வேணும் என்று 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உளந்தானத்தனயம் இறந்தே இறந்தை தொழிந்தேன் நலந்தான் ஒன்றுமிரேன் நல்லதோர் அறஞ்செய்துமிரேன் இளந்தோய் நீள் முகில் சேர் எரியா திருவேங்கடவா அலம்பேன் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே. குலந்தான் எத்தனையும் எத்தனையும் குலந்தான். எவ்வளவு குலம், இன்ன குலம் என்று இல்லை. மனித குலம், மிருக குலம், தாவர குலம் என்று கூட இல்லை. என்னென்ன குலங்கள் உண்டோ அத்தனை குலங்களிலும் நான் பிறந்தேன். குலந்தான் எத்தனையும் பிறந்தேன். பிறக்க பிறக்க எனக்கு என்ன ஆயிற்று? எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறக்க பிறக்க அவனுக்கு பெருமை ஏறிக்கொண்டே போகிறதாம். சஹாவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று வேதம் சொல்லுகிறது. பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கின்றார்.
ஆனால் இங்கே திருமங்கை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? இத்தனை குலத்திலே நான் பிறக்க பிறக்க மேலே மேலே பாவங்களை செய்தபடியினாலே எய்த்து ஒழிந்தேன் என்று இழைத்து போய்விட்டேன், என்னிடத்திலே சக்தியே இல்லை என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறார். குழந்தான் எத்தனையும் பிறந்தே இருந்து எய்த்து ஒழிந்தேன். இத்தனை பிறவுகளிலே பிறந்தேனே, எங்காவது சிறு நன்மை, அப்படி நன்மை என்று பெயரிடலாவது ஒரு தீமை என்று சொல்லுவார்களே, அப்படி ஏதேனும் இருக்கிறதா என்று தேடி பார்த்தாலும் கூட நலந்தான் ஒன்றுமில்லேன், என்னிடத்திலே நன்மை என்கிறது ஒன்றுமே இல்லை என்கிறார். தேடி தடவி எடுத்தாலும் கூட ஒன்றும் கிடைக்காது என்னிடத்திலே. அப்படிப்பட்ட பாவங்களை செய்தவனாய் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட எம்பெருமானே, இப்பொழுது நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நிலம் தோய் நீழ்முகில் சேர் நெறியாறு திருவேங்கடவா. நிலத்திலே தோயக்கூடிய முகில்கள், அதாவது திருவேங்கடமலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த பூமியிலே அந்த மலைகள் எல்லாம் மேகங்கள் எல்லாம் வந்து அப்படி படியுமாம். அதாவது மேக பதத்தளவும் ஓங்கின திருவேங்கட மலை என்று தெரிவிக்கின்றார். திருவேங்கட மாமலை என்னப்பா என்ற நிலந்தோய் நீழ்முகில் சேர் நெறியாறு திருவேங்கட, இப்படிப்பட்ட நெறி வழிகளை எல்லாம் உடைய திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருக்கிறவனே, அலந்தேன் வந்தடைந்தேன். அலந்தேன் என்றால் அலமந்தேன், நான் துக்கப்பட்டேன், எத்தனை பாவங்களை செய்து இப்படி நான் பாழாய் போனேன். அலந்தேன் அலமந்தேன், இப்படி பாழாய் போனேனே, அதற்கெல்லாம் இப்பொழுது விடிவு காலம் இனிமேல் தான் எனக்கு கிடைக்க வேண்டும். வந்து அடைந்தேன், உன்னை வந்து பற்றிவிட்டேன். நீ அடியேனை ஆட்கொண்டருள வேண்டும், என்னை நீ ஏற்றுக்கொண்டருள வேணும் என்று இந்த 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இன்னமும் தம்முடைய பாவங்களை சொல்லிக்கொண்டு அந்த திருவேங்கடமுடையானை பற்றுகின்றார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.